இப்போ லவ் பண்றாங்களே அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? காதலிச்சு வீணா போங்க. உங்களை மாதிரி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஒத்துக்கலாம் கத்தியால ஊத்துறாங்களே, காதல் மேல தப்பு சொல்ல முடியும். அதை யார் பண்ண காதல? குத்துறவனோ குத்து வாங்குறாளோ, குத்துறவனோ குத்து வாங்குறாளோ. போவீங்களா? இல்ல காசு இல்ல, பணம் இல்ல, வசதி இல்ல ப்ரோ. எனக்கே சாப்பிட காசு இல்ல ப்ரோ. நிறைய பேர் கூட்டிட்டு வர்றாங்க. அது மாதிரி என்ன பிளான் இருக்கா? யாருன்னா கூட்டிட்டு ஓட்டிங்கன்னா கவிதை காதல் ஓட்டம் தான் வரும் ரன்னிங்ல. புளிஞ்ச கூட ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். அது எனக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு படிக்கிறாங்களா? படிச்சுட்டு இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? சின்ன வயசுக்குள்ள லவ் பண்ண புடிச்ச உள்ள போட்டுருவாங்கய்யா. என்னோட பேர் கவிதை கோபால். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பது டாக்ஸ் ஆஃப் சினிமா. வணக்கம் கவிதை கோபால், வெல்கம் டு அவர் டாக் ஆஃப் சினிமா சேனல். ஓகே ஓகே, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நார்மலா நீ பத்தி தெரிஞ்சுக்க பெரிய விஷயம் கிடையாது. உங்க நேட்டிவ் எந்த ஊர் நீங்க? நமக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் கல்லமலை பக்கம் வெள்ளப்பண்ணி. ஓகே, அதுதான் நம்ம சொந்த ஊர். இப்போ கூட பிறந்தவங்க அக்கா, அண்ணன், தம்பி எல்லாரும் அங்கே இருக்காங்களா? நீங்க எதனால இங்க சென்னைக்கு வந்தீங்க? சினிமா அப்படின்ட்டு. அதான் சினிமால எந்த இதுல போகணும்னு வந்தீங்க? பாடலாசிரியரா, ஆக்டிங், இதுக்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணிருக்கீங்களா? நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்களா? எல்லாமே ஃபெயிலியர். சென்னைக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆகுதுங்களா? எதனா ஒரு படத்துல ஒரு ரோல் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். எந்த படத்துல பண்ணிருக்கீங்க? ராட்சசி, ஜோதிகா மூவி ராட்சசின்னு ஒரு படம். ஓகே. விஜய் மூவி மாஸ்டர்னு ஒரு படம். மாஸ்டர் மூவி வச்சிருக்கீங்களா? விஜய் சேதுபதி சங்கத்தமிழ்னு ஒரு படம். ஓகே. நிறைய படம் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ அடுத்ததா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அடுத்தது பாட்டு எழுதி பாடிக்கிட்டு இருக்கேன். பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? எதனா படத்துக்கு பாடிருக்கீங்களா? இன்னும் இது பாடலைங்களா? கவிதை கோபால் உங்களுக்கு பேர் எப்படி வந்துச்சு? தெரியல. அது நீங்களே வச்சீங்களா இல்ல யாரும் வச்சாங்களா? நானும் வச்சேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் நானும் வச்சேனா இருக்கட்டும். ஓ, அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆனா உங்களுக்கே தெரியல யார் வச்சாங்கன்ட்டு. உங்களுக்கு போகும்போது கவிதை கோபால் யார் சொன்னது? எதனா ஞாபகம் இருக்குங்களா? திரிசூலம்னு ஒரு ஊர்ல சொன்னாங்க. திரிசூலம் ஒரு ஊர்ல யார் சொன்னதாங்க? விஜய்னு ஒரு அண்ணன் இருப்பாரு. ஓகே. அவர் சொன்னாரு. அவர் சொன்னாங்களா? இந்த பேர் அடைமொழி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படின்ட்டு நேரத்துல கூட இல்ல. அது மக்கள் என்ன சொன்னாங்க? இல்ல, மக்கள் சொல்றாங்கல்ல, எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கவிதை கோபால்ன்றதை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? கவிதை என்ன பண்ணுவீங்க? எழுதுவீங்களா? எழுதிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் என்ன கவிதை எழுதிருக்கீங்களா? நிறைய கவிதை எழுதிருக்கேன். அப்படியா? எதனா ஒரு கவிதை, நல்ல கவிதை சொல்லுங்களா? காதலை பத்தி ஒரு கவிதை சொல்லிட்டு தாராளமா சொல்லுங்க. தூண்டில் சிக்கி மீனும் உன் காதலில் சிக்கி நானும் துடிப்ப நிஜம்தான் மீன் துடிப்ப விடுதலைக்காக நான் துடிப்பது உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. தோனி அடிச்ச 6, நான் அடிச்சது கிஸ்ஸு. முள்ளுக்கு தேவை ஒரு சுட்டு ரத்தம், எனக்கு தேவை பெண்ணை உன் முத்தம், உன் முத்தம், உன் முத்தம். எல்லாத்தையும் நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். இந்த ஒரு கவிதை சொல்லிட்டு இருக்கீங்க. கவிதை கோபால் பேர் வச்சுட்டு நீங்க பேரு வச்சிருக்கேன். என்ன வேற எதனா புதுசா ஒரு கவிதை சொல்லுங்களேன். இந்த மாதிரி யூடியூப்ல சொல்றது திடீர்னு படத்துல இருந்தது. இன்னை கேட்காமலே எடுத்து போடுவேன். இந்த கவிதை ஒரு படத்துல இருந்த கவிதை. எந்த படத்துல? டாடான்னு ஒரு மூவில இருந்தது. ஆமா ஆமா. அந்த படத்துக்கு மூவில நீங்க எழுதி கொடுத்தீங்க கவிதை? இல்ல, நான் எழுதி கொடுக்கல. இந்த மாதிரி இன்டர்வியூல சொல்றது அவங்க சுட்டு போட்டாங்க. ஓ, அது கவிதை ஆக்சுவலி உங்களோடது? அதனாலதான் இப்ப நான் எங்கேயும் கவிதை அவ்வளவு சொல்றது இல்லை. நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. எங்களுக்காக ஒரு கவிதை சொல்லுங்க. வேற ஏதாவது கவிதை சொல்லுங்களேன். ஜாதி என்பது ஒரு சாக்கடை, நான் பிறந்த பின்பு வருகிறது ஜாதி, இல்லை நான் இறக்குமோ நம்மோட கூட வருகிறதா. ஜாதி என்பது யார் தந்தது? நாம் நாட்டு முன்னோர்கள் தந்தது. அவர்களே ஜாதி வேணும் என்று நாட்டிற்காக போராடும் போது நம்ம மட்டுமே ஜாதி ஜாதி என்று வெளிப்படுத்தலை என்றோம். ஒருவன் பள்ளிக்கூடம் பண்ணாலும் ஜாதி, ஒருவன் வேலைக்கு பண்ணாலும் ஜாதி. நம் உயிர் நம்மை விட்டு பிறந்த பின்பு ஜாதியை வருகிறது இல்லை. ஏனென்றால் ஜாதிக்கு உயர் இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் உயர் இருக்கின்றது. மனிதனாலும் ஜாதிலிப்பும் ஜாதிலிப்பும் ஜாதிலிப்பும். ஜெய்பீம் அம்பேத்கர். உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? இல்ல இல்லைங்களா? நீங்களே ஏழ்மையில இருக்கதான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களே ஏழ்மையில இருக்கதான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான் அசிஸ்டன்ட்னு சொல்லி பேசுவோம். ஓ, அப்படியே பேசுவாங்களா? நீங்க சொல்லி பேசுறாங்களா அவங்களே பேசுறாங்களா? அவங்களே பேசுறாங்க.
இல்ல அசன்ட்ன்ற வார்த்தை நீங்க சொல்லி பேசுறாங்களா இல்ல அவங்களே பேசுவாங்களா? அவங்களே தான் அவங்களே சொல்லுவாங்க, நீங்க சொல்லி பேசலையா? நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்டே பேசுற அப்படின்னு சொல்றான். அவன் சொல்லும் போது நான் திட்டேன். ஏண்டா சேச்சு அசிஸ்டன்ட் சொல்றேன், ஃப்ரெண்டுன்னு சொல்ற உரிமையா அப்படின்னு. நான் அவ்வளோ வசதி வாய்ப்பு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட்லாம் வச்சிருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சேன் நான். இப்போ அடுத்து என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ உக்ரா அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். உக்ரா அப்படின்னு ஒரு படம். உக்ரான ஒரு அப்படி. அது வேற ஜோக்குருன்னு ஒரு படம். ஜோக்குரு. அப்படின்னு ஒரு 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். 2 படம் பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன ரோல் பண்றீங்க அதுல? பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாதிரி ஒரு ரோலும், ஓகே, இன்னும் ரவுடியோட ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ரோலும். ரவுடியோட பண்ற மாதிரி. இந்த ஏன் ஸ்டைல்ல ரவுடி மாதிரி விட்டுருக்கீங்களே, எதனால? அதனாலதான் இந்த படத்துல இந்த படத்துக்காக இல்ல ரியலாவே ரவுடியா இல்ல படத்துக்கு மட்டும் தான் ரவுடியா? இந்த படத்துக்கு மட்டும் ரவுடி, மற்றபடி எல்லாம் குழந்தையோட என்ன இருக்கும், குழந்தையோட மென்மையா இருப்பீங்களா? ஓகே ஓகே ஓகே. படத்துக்குள்ள போவீங்களா? எல்லா படமும் பாப்பீங்களா? படம் ரிலீஸ் ஆனா படம் இல்ல சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்களா? பல்ல படம் பார்க்க மாட்டீங்களா? இல்ல காசு இல்ல, பணம் இல்ல, வசதி இல்ல, இல்ல இந்த படம் பார்க்கணும். இல்ல ஒரு அசிஸ்டன்ட்ல வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டதால காசு இல்லன்றீங்களே ப்ரோ. எனக்கே சாப்பிட காசு இல்ல ப்ரோ. அது இருக்கிறதுல நான் இந்த இல்ல இன்னைக்கு யூடியூப்ல ட்ரெண்டிங்ல நீங்க தான் இருக்கீங்க. எல்லா சேனல்ல இன்டர்வியூ பார்த்தா எல்லா சேனல் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. பேமெண்ட் எதனா பண்றாங்களா? பேமெண்ட் பண்றாங்களா? யாரா கொடுக்காம ஏமாத்திருக்காங்களா? நிறைய பேர் ஏமாத்திருக்காங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமத்தே இருக்கு. நம்ம இருக்கு, நம்மளுக்கே கொடுக்க மாட்டேங்குது. கஷ்டமத்தே இருக்கு. ஆனா ஒரு விதத்துல கவிதை திருந்த மாதிரி உழைப்பை திருட்டாங்க. கடைசியா என்ன படம் பார்த்தீங்க? கடைசியா ருத்ரன் ஒரு படம் பார்த்தேன் தியேட்டர்ல. படம் எப்படி இருந்துச்சு? பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ரொம்ப நாள் ஆச்சு. அதான் நானும் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சினிமா பிள்ளைக்கு ஏன் படத்துக்கு ஏற்படுத்துக்கிறீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னும் ரசிக்கிறவங்க இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலும் அவங்க இத்தனை அவன் தானே பண்ணுவோம், நம்மள இன்னும் கூட்டு போக மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வயிறு வசிக்கும், உங்களுக்கு வயிறு வசிக்கும், நீங்க தானே போய் சாப்பிடுங்க. அவரை கூட்டா போய் சாப்பிடுங்க. இல்ல நம்மளுக்கு 15 சாப்பிட்டா நல்லது. 15 சாப்பிட்டா தான் நல்லதுன்னு வாயில சொல்லலாம், ஆனா செயல்ல காட்ட முடியாது. அப்படிங்களா? வேர்க்கல்ல சாப்பிடுங்க, அப்படின்ட்டு பேசுவோம் ரிலாக்ஸா. சரி சரி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? யாரும் இல்லைங்களா? நீங்களா ஹீரோ அப்படி தான் உங்களுக்கு பிடிக்குமா? ஆவணெல்லாம் தெரியாது. காமெடினா இருக்கும். காமெடி பிடிச்ச காமெடியன் யாரு? சூரி. வேற பிடிச்ச ஹீரோயின் யாருமே இல்லையா? பிடிச்ச டைரக்டர்? மாஸ்டர் படத்துல என்ன சீன்ல நினைச்சிருக்கீங்க நீங்க? ஜெயில்ல அந்த கூட்டத்தில் ஒருத்தரா இருப்பீங்களா? மாஸ்டர் படத்துல வச்சப்ப உங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுத்தாங்க? அப்படி கை காட்டினா அப்படி 300 ரூபாயா? மொத்த படத்துக்கு சேர்த்து 300 ரூபாய் கொடுத்தாங்களா? ஒரு நாளைக்கு 300. ஒரு நாளைக்கு 300 ரூபாய். எத்தனை நாள் ஷூட் பண்ணிருந்தீங்க? நான் ஒரு 1.5 மாசம் 1 மாசம் 9,500 ரூபா. மொத்தம் 9,500. அவ்வளோதான் கொடுத்தாங்களா? சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கா? மேரேஜ் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? நாங்களே மேரேஜ் ஆகலைங்களா? எப்போ மேரேஜ் பண்ணுறதா பிளான்? லவ் பண்ண பண்ணுறீங்களா? லவ் கவிதையா சொல்றீங்க, லவ் பண்ணலான்னு சொல்றீங்களே. கவிதை வேற லவ் வேற ப்ரோ. கவிதை லவ் ஒண்ணே ஆகுது. இல்ல லவ் பண்ணாதான் அந்த ஃபீலிங்கோட கவிதை வரும். காதலிப்பவன் இவனுக்கும் கவிதை எழுத தெரியாது, கவிதை எழுத தெரிந்த இவனுக்கும் காதலி கிடையாது. அந்த மாதிரி நினைட்டு அப்ப கண்டிப்பா லவ் எதுவும் கிடையாது. எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க? லவ் பண்ணாதானே மேரேஜ் பண்ணுங்க. லவ் பண்ணாதான் மேரேஜ் பண்ணணும்னு யார் சொன்னது? இல்ல லவ் இருந்தா தானே மேரேஜ்னு இருக்கணும் அப்படிங்க. யார் சொன்னது? நான் சொல்றேன். லவ் பண்ணாதான் மேரேஜ் பண்ணுவாங்களா? எல்லாரும் அப்படியே இருக்காங்களா? நிறைய பேர் கூட்டிட்டு வர்றாங்க. அது மாதிரி என்ன பிளான் இருக்கா? இல்ல சீக்கிரத்தை பார்த்தா ஏதோ இருக்கு போலே. யாருன்னா கூட்டிட்டு ஓட்டிங்கன்னா கவிதை காதல் ஓட்டம் தான் வரும் ரன்னிங்ல. புளிந்து கூட பொண்ணு லவ் பண்ண
பாத்தீங்களா இவ்வளவு நேரம் லவ் இல்லன்னு சொல்லிட்டு புளியந்தோப்புல ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்றீங்க. லவ் பண்ணல, அது எனக்கு பிடிக்கும் அந்த பொண்ணு. அதனால அதை பார்ப்பேன், பேசுவேன், போயிட்டு இருப்பேன். ஒன் சைடு லவா டபுள் சைடு லவா? பொண்ணு பேரு? ஒன் சைடு. பொண்ணு பேரெல்லாம் சொல்லுங்களா? சரி, ஓகே ஓகே. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? நான் அங்க இருக்கும்போது தான் பார்ப்பேன். இப்போ கூட அவளை பார்க்கத்தான் நாளை கழிச்சு நான் போக முடியும். நாளை கழிச்சு போறீங்களா? படிக்கிறாங்களா? படிச்சுட்டு இருந்தேன். இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்கேன். என்ன படிக்கிறாங்க தெரியல. காலேஜ் படிக்கிறாங்களா? என்ன படிக்கிறாங்க? ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? சின்ன வயசு பிள்ளைய லவ் பண்ண பிடிச்ச உள்ள போட்டுருவாங்க ஐயா. காதலுக்கு வேகலன்னு சொல்லிட்டு போறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஸ்கூல் பிள்ளைய லவ் பண்றீங்க? எத்தனை படிக்கிறாங்க? என் மனசு பிடிச்சிருந்துச்சு, நான் அனுப்புவேன். எத்தனை படிக்கிறான்னு தெரியாதா? வயசு கூட தெரியாதுங்களா? ஸ்கூல் ட்ரெஸ் கூட போட்டு போவ ஸ்கூலுக்கு. அது ஒன்றும் வேற வயசு. ஸ்கூலுக்கு கூட்டு போவீங்களா? ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூல் பிள்ளைல டீச்சரா? டீச்சர் அவங்க ஸ்கூல் தானே போறாங்க. ஓகே ஓகே. என்னால லவ் பண்ணலன்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தா புளியந்தோப்புல ஒரு லவ்னு சொல்றீங்க. எனக்கு லவ்னால பிடிக்காது முதல்ல. ஆனா லவ் பண்றேன்னு சொல்றீங்களே இப்போ? இப்போ லவ் பண்றேன். நீ என் மனசுல இருக்கு. டபுள் சைடு லவ், ஒன் சைடு லவா? ஒன் சைடு லவ் தான். ஒன் சைடு லவ் தானா? உங்க லவ்வருக்காக ஒரு கவிதை எழுதிருப்பீங்களே, மனசுக்குள்ள வச்சிருப்பீங்களா? வச்சிருக்கேன். அது சொல்லுங்க. காதலி உன் முகத்தை பார்த்தேன், என் முகத்திற்கு கலை ஒன்றும் தெரியவில்லை. காதலி உன் மனதை பார்த்தேன், அங்கு நான் இருக்க இடமும் இல்லை. காதலி உன் கண்களை பார்த்தேன், அப்பொழுதுதான் உனக்குள் நான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சது. காதலி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சூப்பர். அந்த பொண்ணை ப்ரொபோஸ் பண்ணிடலாமா? லவ் இல்லைன்னு சொன்னீங்க, பார்த்தா லவ் பண்றேன்னு சொல்றீங்க. அது ஸ்கூல் பொண்ணை லவ் பண்றேன்றீங்க. அவங்க படிக்கட்டும், காலேஜ் படிக்கட்டும். படிக்கட்டும், அப்புறம் போய் ப்ரொபோஸ் பண்ணுங்க. அதான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறேன். இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண விட, சரிங்களா? இப்போ இன்னைக்கு உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் இன்னைக்கு கவிதை கைதுன்னு வந்துடும் அப்புறம் ட்ரெண்டிங்ல. நான் லவ் பண்றேன்னு அந்த பொண்ணுக்கு இருந்தது, அவங்க வீட்டுக்கு இருந்தது யாரு இருந்தது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் சொல்றீங்க உங்க லவ் பண்றது. சொல்றேன். வேற எங்கேயும் சொன்னது கிடையாதுங்களா? இந்த சேனல்ல எல்லா சேனல்லும் லவ் கிடையாது, லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காது இங்கதான் சொல்றேன். ஏன்னா இப்பதான் நான் வந்துச்சு புலந்தப்ப ஒரு பொண்ணு பார்த்தோமே, அந்த பொண்ணு கவிதை கோபாலுக்குள் ஒரு காதல். ஆமா ப்ரோ, காதல் வந்து எல்லாத்துக்கும் இருக்குங்களா? இந்நேரம் இல்ல நீங்களே இப்போ உங்களுக்குள்ள ஒரு காதல் வந்திருக்கு பாருங்க. ஆனா மூடி மறைச்சிருக்கீங்க உன்னால. புலிந்தப்ப லவ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு நீங்க யாருன்னு தெரியுமா? தெரியுமா? அந்த பொண்ணுக்கு நீங்க யாருன்னு தெரியும்? அந்த பொண்ணுகிட்ட பேசிருக்கீங்களா? பேசிருக்கீங்க. ஆனா லவ் சொன்னது கிடையாது. கடைசியா எப்ப பேசுனீங்க? 4 மாசம். 4 மாசம் முன்னாடியா? ஏன் அது கடையில் பேசலையா? இப்ப நானே போயிட்டு பேச போறீங்களா? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு எதனா சொல்லணும்னு நினைச்சா? லவ் பண்றேமா இப்படி மொட்டையா சொன்னா, ஒரு கவிதை கப்பல் அடைமொழியா வச்சுட்டு நான் உன்னை லவ் பண்றேமா அப்படின்னா என்ன? ஆமா ப்ரோ, நம்ம லவ் பண்ற பொண்ணுட்டு நம்மளோட அடையாளத்தை நம்ம காமிக்க. உங்களோட அடையாளம் என்னது? கவிதை. அது அப்படியே லவ் சொல்லுவாங்க. அந்த அடையாளத்தை நான் அவட்ட காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த அடையாளத்தை நான் அவட்ட காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியல, யூடியூப்ல பாக்குறாங்கல்ல. பாக்கட்டும், நான் காமிக்க கூடாது. என்னோட பொதுசே என்னோட இருக்கட்டும். அவளுக்கு நிச்சயம் அவளுக்கு. ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் உன்னை லவ் பண்றேன் அப்படியா சொல்லுவீங்க? இல்ல அந்த பொண்ணுக்காக என்ன வச்சிருப்பீங்கல்ல மனசுல இருக்கு. இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி லவ் பண்ணா தெரியும். லவ்வே பண்ண மண்ணுக்கு. உங்களுக்கு லவ் சாங் பிடிக்குமா, கானா சாங் பிடிக்குமா? கானா தான் பிடிக்கும். லவ் சாங் பிடிக்காதுங்களா? நான் லவ் பண்ணலையா? என்ன பாப்பா மாத்தி பேசுறீங்க? சாரி மாத்தி பேசுறீங்க பத்தியா? லவ் பண்ணுங்க. சரி ஓகே. பாட்டுல உங்களுக்கு யார் பாட்டு பிடிக்கும்? இளையராஜா சார் பாட்டு பிடிக்குமா, ஏ ரஹ்மான் சார் பிடிக்குமா? இல்ல எனக்கு அனிருத் பாட்டு. அவரோட பாட்டு ஒரு பாட்டு பாடுங்களேன். அனிருத் பாட்டு தெரியும், ஆனா எனக்கு பிடிக்கும். எதுனா ஒரு 2 லைன் பாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தெரியாது. எதுவுமே நான் கேட்பேன். அடுத்தவங்க பாட்டு நான் கேட்கவும் மாட்டேன், பாடவும் மாட்டேன். சின்ன வயசுல இருந்து கேட்டதா? கேட்டிருக்கேன். நான் இந்த பாட்டு மைண்ட்ல நிக்கிறேன். இதுல ஒரு லவ் சாங் மட்டும் பாடுங்க, ரொமான்டிக்கா. என்ன ஒரு லவ் பழைய பாட்டு பாடுங்க. தெரியாது ப்ரோ. லவ் பாண்டிங் உங்களுக்குள்ள ஒரு அப்படியே ஓடும், ஒரு அலை ஓடல. அலையும் ஓடல, அலையும் ஓடல. அதனால லவ் வந்திருக்கு. ஸ்கூல் போன மேலே லவ் வந்திருக்கு உங்களுக்கு.
ஒரு 2 வரி பாடுங்க. தெரியாது. சரி, வேற என்ன பாட்டு? எம்ஜிஆர் பாட்டு பிடிங்களா? யார் பாட்டு முடிக்கிறேன்? யார் பாட்டு? பாட்டு கேட்க மாட்டீங்களா? ஒன்லி கானா ரேப் போனா அப்படிதான். சிங்கர் ஆகணும் ஆசையா இல்ல லிரிசிஸ்ட் ஆகணும் ஆசையா? டெலிகிரேட்டர். டெலிகிரேட்டர். இப்ப என்ன பாட்டு எழுதிருக்கீங்களா? இப்போ ஒரு 2 படத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். 2 படத்துக்கு? என்ன படத்துக்கு? கும்பாருன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர் ஒரு பாட்டு எழுதினாரு. நான் விவசாயி இன்னும் நான் இந்த படத்துல இருக்கேன். விவசாயி மகனா? விவசாயி இன்னும் நான். விவசாயி என்னும் நான். விவசாயி என்னும் நான். அது ஒரு பாட்டு. எத்தனை பாட்டு எழுதிருக்கீங்க? 2 பாட்டு. 2 படத்துக்கும். ஓட்டர் ஐடி வாங்கிட்டீங்களா? இல்ல. ஓட்டர் ஐடி ஓட்டு போட்டதே கிடையாது நீங்க? ஏன்? என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 23. 23. இன்னும் ஏன் ஓட்டர் ஐடி வாங்கல? இல்ல, என் வீட்டுல வாங்கிருப்பாங்க. வீட்டுல வாங்கிருப்போம். உங்களோடது? எனக்கு இன்னும் இதுக்குள்ள ஓட்டு போட்டது கிடையாதுங்களா? அரசியல் 1 வருஷம் தான் போட்டேன். 1 வருஷம் தான் போட்டீங்களா? 1 வருஷம் தான் போடல. 1 வருஷம் தான் போடலையா? கடைசியா எப்போ போட்டீங்க ஓட்டு? நான் ஓட்டு போட்டேன். 1 வருஷம் தான் போடலன்றீங்க. ஓட்டு 1 வருஷம் போடலன்னு. 1 வருஷம் தான் 18 வயசு ஆகி ஒரு தான் அரசியல் எலெக்ஷனே வந்துச்சு. அந்த ஒரு தடவை போடல. அந்த நீங்க 18 வயசு ஆன பிறகு 1 வருஷம் தான் வந்துச்சு, அதை போடல. ஆமா. இப்போ லவ் பண்றாங்களே அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? காதலிச்சு வீணா போங்க. அவ்வளவுதானா? காதலிச்சு வீணா போறவங்க வீணா போட்டோம். அதாவது பிரோஜனமா பாக்குறவங்க முன்னேறி போட்டோம். லவ் பண்றது சரின்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களா? என்னை பொறுத்தவரை லவ் பண்றது சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. இல்ல எதுனா ஒண்ணு சொல்லணும். அது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி. காதல் விளையாட்டா? அடுத்தா இப்போ உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க காதல். எப்படி? இப்போ உள்ள மனுஷங்க காதல் ஒரு விளையாட்டை தான் யூஸ் பண்ணி உண்மையா காதலிக்கிறோம். எங்களால இந்த பொண்ணு பார்க்க முடியாது, இந்த பொண்ணு பேச முடியாது. நான் என்ன ஒருத்த பொய்யா பேசுறான் பழகுறான், அவன்கிட்ட போய் விழுது. உங்களை மாதிரி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஒத்துக்கலாம் கத்தியால ஊத்துறாங்களே, ஆசிட் அடிக்கிறாங்களே, அது இந்த பையன் மேல குறை சொல்ல முடியாது, காதல் மேலதான் தப்பு சொல்ல முடியும். அப்போ கொத்தனா மேல தப்பு கிடையாது, அந்த பொண்ணை குத்தி சாவடிக்கிறான் மேல தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. காதல் மேல தப்புன்றீங்க? காதல் மேலதான் தப்பு. அதை யார் பண்ண காதல்? அவங்க 2 பேரும் பண்ண காதல். குத்துறவனும் குத்து வாங்குறவளும் சேர்த்து பண்ண காதல் தான். லவ் ஒத்துக்கலாம் குத்துறீங்களா? குத்துவேன் நான் சொல்லு. இல்ல சொல்றேன், பையன் மேல தப்பு இல்லன்றீங்களே. இல்ல, யார் மேலேயும் தப்பு கிடையாது. பையன் மேலேயும் தப்பு கிடையாது, பொண்ணு மேலேயும் தப்பு. காதலிச்ச அன்பு அதிகமா இருக்கு, அந்த அன்பு அவனால பிரித்து தாங்கிக்க முடியாம அந்த மாதிரி பண்ணியதுதான் அன்புன்னு சொல்லுவீங்களா, வேற என்ன சொல்லுவீங்களா? அதான் காதல். அந்த மாதிரி ஒரு தடவை காதல் லவ் சொல்லி ஒத்துக்கலன்ட்டு பொண்ணுங்களை கொலை பண்ணிடுறாங்க. நீங்க ஒரு ஜட்ஜா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த பசங்களை என்ன தண்டனை கொடுப்பீங்க? கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கறது தப்பு. தண்டனை கொடுக்கூடாதா? தண்டனை கொடுக்கூடாது. அதே கொலை இவனை கொலை பண்றான் பார்த்தீங்களா, அவனை கொண்டாத்தான் அவன் அந்த உயிரோட பையன் அவனுக்கு தெரியும், அந்த உயிரோட மதிப்பு அவனுக்கு தெரியும். அவனை யார் கொலை பண்ணணும்? அவனை யார் கொலை பண்ணணும்? கொலை இப்ப வந்து ஒரு அப்பாவோட பொண்ணை கொண்டுனான், ஒரு தாயோட பொண்ணு இவன் கொண்டுனான், காதல்ங்கிற காமத்துல அவன் கொண்டுனான். இவனை அந்த சாகரிக்க கூடாது, அவனுக்கு மரண பேத்த காமிக்கணும் கண்ணுல. அதான் என்ன தண்டனை கொடுப்பீங்க நீங்க ஒரு ஜட்ஜா இருந்தா? தெரியல, நான் படிச்சதுல. சும்மா ஒரு மனிதாபிமானத்துல சொல்லுங்க. மனிதாபிமானத்துல என்ன, கொல்லணும், அவ்வளவுதான். கொல்லணும். தப்பு பண்றேன்னா கொல்லணும். கொல்லணும்.